தமன்னா மாஜி காதலனுடன் இளம் நடிகை நெருக்கமாகியிருக்கிறார். தமன்னா நடிகர் விஜயவர்மாவை காதலித்து டேட்டிங் செய்வது, ஷாப்பிங் போவது, வெளிநாட்டில் சுற்றுலா செல்வது என்று சந்தோஷமாக இருந்தார். ஆனால் தமன்னாவுடைய காதலனை இளம் நடிகை ஒருத்தி மயக்கிவிட்டார். தமன்னாவும் நடிகர் விஜயவர்மாவும் ஒரு விழாவுக்கு சென்றிருந்தார்கள். வேண்டுமென்றே தமன்னாவை கடுப்பிடிக்க வேண்டும் என்பதற்காக மேடையில் இளம் நடிகை ஒருவருடன் மிகவும் நெருக்கமாக உரசி நடனமாடி தமன்னாவை வெறுப்பேற்றினார் அந்த நடிகர் விஜயவர்மா. கேட்டதற்கு நான் அப்படித்தான் நடனமாடுவேன் என்று சொன்னார் விஜயவர்மா. இப்போதெல்லாம் தமன்னாவுடன் பிரேக்கப் செய்து கொண்டது போலவே நடந்து கொள்கிறார் விஜயவர்மா. இதனால் விரைவில் நடக்க இருந்த விஜயவர்மா தமன்னா திருமணம் தடைப்பட்டு விட்டது. இதற்கு காரணம் விஜயவர்மா இன்னொரு இளம் நடிகையோடு சுற்றுவதுதான். சுஹாசினிக்கு காச நோய், அவரே தெரிவித்த தகவல். நடிகை சுஹாசினி இயக்குனர் மணிரத்னத்தை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். மணிரத்னத்துக்கும் சுஹாசினிக்கும் நந்தன் என்ற மகன் இருக்கிறார். இவர் ஒரு கம்யூனிஸ்ட் தீவிரவாதி. இந்திரா என்ற படத்தை இயக்கியதற்காக தேசிய விருதும் சுஹாசினிக்கு கிடைத்தது. பல படங்களில் நடித்திருக்கிறார். நெஞ்சத்தை கிள்ளாதே என்ற படத்தில் முள்ளும் மலரும் மகேந்திரன் சுஹாசினியை கதாநாயகியை அறிமுகப்படுத்தினார். அதற்கு பிறகு சிந்து பைரவி பாலச்சந்தர் எழுதி இயக்கிய படம். இந்த படத்தில் சுஹாசினி நடிப்பு எல்லோராலும் புகழப்பட்டது. இப்போது மணிரத்னத்துடன் இணைந்து மெட்ராஸ் டாக்கீஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி பல வெற்றி படங்களை தயாரித்து கொண்டிருக்கிறார் சுஹாசினி. சமீபத்தில் அவர் சொல்லும் பொழுது, எனக்கு சிறு வயதிலேயே 10 வயதிலேயே காசநோய் வந்தது. உடனடியாக தீவிர சிகிச்சை காரணமாக காசநோய் போய்விட்டது. இப்போது சமீபத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு காசநோய் வந்தது. மிகவும் சிரமப்பட்டு அந்த காசநோயிலிருந்து நான் மீண்டேன். அந்த சமயத்தில் என்னுடைய உடம்பு உப்பத் தொடங்கியது. சரியான நேரத்தில் சரியான சிகிச்சை மேற்கொண்டதால் எனக்கு காசநோய் நீங்கியது என்று சொல்லியிருக்கிறார் சுஹாசினி. டிவி நடிகை பாக்யஸ்ரீ உடம்பு உப்புவதற்காக ஹார்மோன் ஊசி போட்டுக்கொண்டார். அவரே சொன்ன தகவல். சின்னத்திரையில் பிரபல கதாநாயகி பாக்யஸ்ரீ. அவர் சமீபத்தில் பத்திரிகையாளரை சந்தித்த பொழுது, நான் ஆரம்பத்தில் டிவியில் நடிக்க வரும்போது மிகவும் ஒல்லியாக இருந்தேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் சதை போட்டால் நன்றாக இருக்கும் என்று சொன்னார்கள். இதன் காரணமாக நான் உடம்பு உப்புவதற்காக ஹார்மோன் ஊசி போட்டுக்கொண்டேன் என்பதை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டிருக்கிறார் பாக்யஸ்ரீ. சண்டைக்கோழி இயக்குனர் பரபரப்பான பேட்டி. சண்டைக்கோழி படத்தை இயக்கிய இயக்குனர் சமீபத்தில் பத்திரிகைகளை சந்தித்த பொழுது, நான் ஆரம்பத்தில் குடிபோதைக்கு அடிமையானேன். எல்லா விழாக்களுக்கும் குடிபோதையில் தான் வருவேன். சில தயாரிப்பாளர்கள் என்னிடம் இயக்கும் பொறுப்பை கொடுப்பதற்காக டெலிஃபோனில் பேசிய போது நான் குடிபோதையில் அவர்களை தாறுமாறாக வைத்திருக்கிறேன். இதன் காரணமாக பல சினிமாக்களை இயக்கும் வாய்ப்புகள் எனக்கு இல்லாமல் போனது. அதற்கு பிறகு நடன மாஸ்டர் பிருந்தா சாரதி என்னை ஒரு தியான மண்டபத்துக்கு அழைத்து போனார். தியான மண்டபத்துக்கு ஆரம்பத்திலே போய் ரகளை செய்த பிறகு தியானத்தால் நான் என்னுடைய போதையிலிருந்து மீண்டேன் என்று சொன்னார் சண்டைக்கோழி படத்தின் இயக்குனர். 90 கோடி கடனில் அவதிப்பட்டேன், சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் ஒப்புதல் வாக்குமூலம். நிறைய பேர் இப்போது எனக்கு 2000 கோடிக்கு மேல் சொத்து இருக்கிறது என்று பேசுகிறார்கள், எழுதுகிறார்கள். அதில் எனக்கு எந்த குறைச்சலும் இல்லை. ஆனால் நானும் ஒரு காலத்திலே மிகப்பெரிய கடன் நெருக்கடியில் சந்தித்து அதை மீண்டு வந்தவன்தான். ஆரம்பத்தில் எனக்கு 80 கோடி ரூபாய் கடன் பிரச்சனை இருந்தது. டிரைவருக்கு சம்பளம் கொடுக்கவில்லை, வீட்டிலே வேலை செய்பவர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியவில்லை. இதன் காரணமாக தயாரிப்பாளர் யாஷ் சோப்ராவுக்கு தப்பி அணிந்து கொண்டு நான் யாஷ் சோப்ரா தயாரிப்பாளரை சந்திக்க போனேன். அவர் என்னுடைய நிலைமையை பார்த்து ஒரு காலி செக்கு கொடுத்து எவ்வளவு வேண்டுமானால் நிரப்பிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆனால் நான் எனக்கு பணம் வேண்டாம், வேலை கொடுங்கள் என்றேன். அதற்கு பிறகு அவர் முகமதியன் என்ற படத்திலே எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்தார். என்னுடைய மகனும் அபிஷேக் பச்சனும் நடிக்க வந்ததற்கான காரணம் நான் கடனிலே மூழ்கியது தான். சமாளித்து அதற்கப்புறம் குரோர்பதி டெலிவிஷன் சீரியலிலே நடிக்கத் தொடங்கி என்னுடைய கடனை மெல்ல மெல்ல முழுவதுமாக அடைத்து விட்டேன். எனவே கடன் ஒரு பிரச்சனை அல்ல.
எந்த சூழ்நிலையிலும் நான் தோல்வியினாலோ நட்டத்தினாலோ பொருளாதார நெருக்கடினாலோ கீழே விழலாம். ஆனால் விழுந்தது ஏன் என்று யோசிக்கக்கூடாது. உடனடியாக எழுந்து தொடர்ந்து நம்முடைய வேலைகளை பார்க்க வேண்டும். எனவே முயற்சி கண்டிப்பாக வெற்றியை தரும் என்று சொல்கிறார் சூப்பர் ஸ்டார் அமிதாப். 15 கோடி ரூபாய் சம்பளம் கேட்கிறார் ரவுடி பேபி. இப்போது பல இந்தி படங்களில் நடித்து கொண்டிருக்கிறார் ரவுடி பேபி. இப்போது நான் நடித்த படங்கள் எல்லாமே வெற்றி, அது மட்டுமல்ல நான் பான் இந்தியா படங்களில் நடித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இப்போது தமிழ், தெலுங்கு, மலையாளத்தில் கால்ஷீட் கேட்கும் தயாரிப்பாளரிடம் 15 கோடி கொடுத்தால்தான் நடிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் ரவுடி பேபி.